இன்றைக்கி நம்ம முகமது பின் துக்ளக் பற்றி பார்க்க போகிறோம். முகமது பின் துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா கியாசுதீன் துக்ளக் அவருடைய மகன் தான். கியாசுதீன் துக்ளக் துக்ளக் டைனாஸ்டியில், அதாவது டெல்லி சுல்தானேட்டில் துக்ளக் டைனாஸ்டியில் வருவார். இப்போ முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 1325 1351 இந்த பீரியடில் ஆட்சி பண்ணவர் தான். இவர் வந்துட்டு கேபிட்டலை சேஞ்ச் பண்ணியிருப்பார், டெல்லி டு தேவகிரி அப்படின்னு சொல்லிட்டு. தேவகிரிங்கிறத தௌலதாபாத்னு அப்போ சொல்லுவாங்க. இபின் பத்தூதா இந்த மாதிரி வந்துட்டு டெல்லியை விட்டுட்டு தேவகிரிக்கு கேபிட்டலை சேஞ்ச் பண்ணதால் இது வந்து டெல்லிங்கிறது ஒரு கைவிடப்பட்ட நகரம் ஆயிடுச்சு, அபேண்டன் சிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குறிப்புகளில் வந்து எழுதி வச்சிருப்பாரு. மறுபடியும் இந்த பிளான் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தேவகிரி டு டெல்லின்னு முகமது பின் துக்ளக் சேஞ்ச் பண்ணிடுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் வந்துட்டு டெல்லி டு தேவகிரி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது வெறும் இடத்த மட்டும் அப்படியே டைரெக்டாக சேஞ்ச் பண்ணி அவங்க போகிறது மட்டும் கிடையாது. அங்கே இருக்கிற கஜானாக்கள், அங்கே இருக்க பொருட்கள், அந்த மாளிகை வந்து அங்கே போய் கட்டுறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அந்த மாளிகையில் சம்மந்தப்பட்ட பொருட்களை அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸை சேஞ்ச் பண்ணும்போது மக்கள் பாதி இறந்துடுறாங்க, பொருட்கள் நஷ்டமாகுது. தோப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம், ஓகேவா? அது வந்து 2 ஆற்றுப்படுகைக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். 2 ஆற்று பகுதி, அதுக்கு இடையில ஒரு நிலம் இருக்குது. அண்ட் இதை வந்து துவாப்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த துவாப் அப்படிங்கிறதுக்கு டாக்ஸேஷன், அதாவது வரின்றது விதிப்பாங்க, டேக்ஸ் போடுவாங்க. விவசாயிகளுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் அதிகமான டேக்ஸ் வந்து முகமது பின் துக்ளக் வந்து போட்டதுக்கப்புறம் விவசாயிகள் வந்து நிலத்தை வந்து கைவிட்டுடுறாங்க. விவசாயத்தை கைவிட்டக்கூடாதுன்றதுக்காக முகமது பின் துக்ளக் வந்துட்டு தக்கவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கான ஒரு லோன் வந்து கொடுக்குறாரு, அக்ரிகல்ச்சரல் லோன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அக்ரி டிபார்ட்மெண்ட் திவானி கோஹி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம முகமது பின் துக்ளக்கில் பார்க்க போகிறது டோக்கன் காயினேஜ் சிஸ்டம், நாணய முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சீன பேப்பர் கரன்சி, சீனர்களுடைய பேப்பர் கரன்சியை பார்த்துட்டு இவரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் ஆகிடுறாரு. யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். இதை பார்த்துட்டு நம்ம ஏன் இப்படி க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ வந்துட்டு அவர் உருவாக்கணும்னு நினைக்கும் போது காப்பர் காயின்ஸ், அதாவது செப்பு நாணயங்கள் உருவாக்குறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஃபேக் கரன்சி, கள்ள நோட்டுகள் மாதிரியான கரன்சிஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க, நோட்டுகள் க்ரியேட் பண்ணிடுறாங்க, உருவாக்கிடுறாங்க. இதனால் இதை சரி கட்ட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு முகமது பின் துக்ளக் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு அவர் கரன்சியை வந்து கரெக்ட் கரன்சியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது இதனால் ட்ரெஷரி, கஜானா இருக்கு இல்லையா, அது வந்து எம்டி ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முகமது பின் துக்ளக் யார் யார் ஆதரிச்சிருக்கா அப்படின்னா பரணி மற்றும் இபின் பத்தூதா. இபின் பத்தூதா மொராக்கன் ட்ராவலர், அதாவது மொராக்க பயணின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர். இவங்க 2 பேரை அவர் ஆதரிச்சிருக்காரு. ஆதரிச்சிக்கிறதுனா அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணுறது. முகமது பின் துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3,70,000 ஆண்கள், அதாவது படை வீரர்களை வந்து திரட்டி வச்சுருக்காரு. முகமது பின் துக்ளக் வந்துட்டு ஈராக்கில் இருக்கிற குராசான் அது மேலே படையெடுத்திருக்காரு 1332 1333 இந்த பீரியடில். அண்ட் இவரோட காலத்தில் என்னென்ன பகுதிகள்லாம் வந்துட்டு விடுதலை அடைஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சுல்தானேட் 1333 34, விஜயநகர் 1336, பெங்கால் வந்து 1346, பாமினி சுல்தானேட் வந்து 1347. 1351 1351 முகமது பின் துக்ளக் வந்து இறந்துடுறாரு. இவர் வந்துட்டு மேன் ஃபுல் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ், அதாவது முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லி பரணி வந்து குறிப்பிட்டிருக்காரு. நம்மளோட நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிரோஸ் துக்ளக் பற்றி வரேன். அண்ட் இவர் வந்து டெல்லி சுல்தானேட்டில் துக்ளக் டைனாஸ்டியில் ஃபிரோஸ் துக்ளக் தான் அடுத்து வரவர். ஃபஸ்ட்டு கியாசுதீன் துக்ளக் வருவார், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக், அடுத்து ஃபிரோஸ் துக்ளக். நம்ம ஃபிரோஸ் துக்ளக் பற்றி அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். அண்ட் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.